இந்த பட்ஜெட்டை நீங்கள் உற்று நோக்கினா ஒன்று நீண்ட ஆய்வுக்கு பிறகு அது ஒரு ஆடம்பரமான ஒரு அறிவிப்பு கொடுப்பதாகவோ மக்களை கவரக்கூடியான ஒரு அறிவிப்புகள் செய்யணுங்கிற அடிப்படையில் இல்லாமல் உள்ளார்ந்த வகையில் ஒரு 10 வருட காலம் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் என்னென்னலாம் அதுக்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு 2 வருடத்திலே அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது மக்கள் அதனுடைய பலனை நிச்சயமாக உணர்வார்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி இதுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பு கொடுத்திருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவருடைய பார்வை ஏதாவது சொல்லிட்டேன். அவர் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் அதை பாராட்டினா தானே செய்தி. இது எதிர்ப்பு தெரிவித்து 0 சொல்றது, 5 மார்க் 10 மார்க் சொல்றது இயல்பா விமர்சனத்தில் சொல்றதானே. ஆளுங்கட்சியை மெச்சக்கூடிய எதிர்கட்சி என்னைக்கு இருந்திருக்காங்க, அந்த இதில் அவருக்கு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இதுவரை நடந்து வந்த ஆட்சிகள் எல்லாம் எந்த நிதிநிலைக்கு எப்படி அறிவித்தார்களோ அதை விட சிறப்பான ஒரு நிதிநிலையாக இருப்பதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு நிர்வாகம் என்ற காரணத்தினால் வருடம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இது போன்ற விஷயங்களுக்காக லீக்கேஜ்னு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பட்ஜெட்டில். அதுமாரி போனதெல்லாம் தடுத்து நிறுத்தினாலே லட்சக்கணக்கான கோடிகள் இந்த தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நலன்படக்கூடிய வகைக்கு அது திட்டங்களாக உருப்பெறுவது மாற்று கருத்தில்லை. அதையெல்லாம் அதை கண்டுதான் இந்த பதட்டம்லாம் எனக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அதுபோல் இந்த ஊழல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி இந்த ஆட்சிக்கு மிச்சப்பட்டதுன்னா அதை வச்சு எவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தினாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நிலை பெற்று விடுமே என்ற பதட்டம் தான் இந்த 0 மார்க் என்று சொல்றதெல்லாம். கடந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு திட்டங்கள் தான் இந்த பட்ஜெட்லையும் சொல்றாங்க. கறவை மாடு, இந்த ஆடு மாடு இதெல்லாம் வருது. அதை தான் இவங்க சொல்றாங்க. புதுசா ஒன்று சொல்லணுன்றாங்க. நீங்க புதுசா இவங்க என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க இந்த வெற்றி வீடு கட்டும் திட்டம்ங்கிறதுல 3 லட்சங்கிறது 5 லட்சங்கிறது உயர்த்தினதே அது எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலன் தரக்கூடிய ஒரு திட்டம். அதே போல தாய்மாமன் மோதிர திட்டம்னு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 லட்சம் கோடி அதுக்கானது. அது ஒரு புது திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்காக 8 கிராம் நாணயத்தில் இருக்கக்கூடிய நாணயம் பிளஸ் பட்டுப்புடவை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரு துறையில் இப்ப நதிநீர் இணைப்பு திட்டம் கொடுத்திருக்காங்க. எல்லா துறையிலும் புதிதாக திட்டம் இருக்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட 156 பக்கம். அது முழுமையா நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு துறையின் சார்பிலும் ஏதாவது திட்டங்கள் இருக்கதான் செய்யுது. நான் நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை சார்பில் 5 அறிவிப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய 27ஆம் தேதி மானிய கோரிக்கையை குறைந்தது 10 திட்டமாவது இந்த சிறுபான்மை நலத்துறையில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இந்த நிதிநிலையில் அறிவித்த தொடர்ந்து அதேபோல ஒவ்வொரு துறையிலும் அது போன்ற அறிவிப்புகள் நிச்சயமாக இடம்பெறும். நிச்சயமாக ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கை என்பது மாற்றுகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.